திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பெரியபாளையத்தில் திமுக மாவட்ட இளைஞரணி சார்பில் ஆலோசனை கூட்டம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் KV லோகேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் MSK ரமேஷ்ராஜ் கலந்து கொண்டு இளைஞரணி தொண்டர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் நாளை மார்ச் 1ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை அனைத்து கிராமங்களிலும் சிறப்பாக கொண்டாடி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன், மாநில அயலகணி துணை அமைப்பாளர் ஸ்டாலின், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் அன்புவாணன், மாவட்ட துணை செயலாளர்கள் உமா மகேஸ்வரி, கோளூர் கதிரவன், பொதுக்குழு உறுப்பினர் குணசேகர், ஒன்றிய செயலாளர்கள் PJ மூர்த்தி, சத்தியவேலு, ஆரணி கழக பேரூர் செயலாளர் முத்து உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மக்களை சந்தித்து வந்தாரோ அதே போன்று நீங்கள் உழைத்தால்தான் இன்றைக்கு நான் ஒரு மாவட்ட பொறுப்பாளராக வந்தேன். நீங்கள் உழைத்தால் இதே போன்று மாவட்ட கழகத்துடைய பொறுப்பில் வரலாம். அதே போன்று சேர்மன் ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினராக ஆகலாம். இது நம்மளுடைய இயக்கத்தினுடைய தூண். நீங்கள் இயக்கத்திற்கு வலிமையாக இருக்கணும் என்று சொன்னால் கழகத்தினுடைய தோழர்கள்லாம் ஒற்றுமையோடும், ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு ஆட்சியின் சில இடங்களில் நம்ம தவறிவிட்டோம். அதுபோன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆனாலும் நம்முடைய கழக தலைவர் அந்த தளபதி அவர்கள் சிறப்பாக ஆட்சி மக்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் வெளி மாநிலங்களில் இருக்கின்ற மாநிலங்களில் இருக்கின்ற முதல்வர்கள் யோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற முதல்வர்களாம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற முதல்வரை யோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் திட்டங்கள் அப்படி மக்களுக்கு நேரடி சென்று போகிறது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஆட்சி 10 ஆண்டு காலம் இருந்தது. ஆனால் ஏதாவது தமிழகத்துக்கு வந்ததா என்று நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் துண்டு பிரச்சாரமாக நம்முடைய தலைவருடைய திட்டங்களை துண்டு பிரச்சாரமாக ஒவ்வொரு வீடாக சென்று கொடுக்க வேண்டும். இளைஞரணி தோழர்களை புரிஞ்சுங்க. ஏனென்று சொன்ன ஆட்சி இருக்கிறது, நம்ம ஆட்சியில் இருக்கின்ற திட்டங்களை நம்ம பொதுக்கூட்டங்கள் தான் போட்டு பேசுறோம். ஆனா கிராமங்களில் துண்டு பிரச்சாரம் அதிகமாக மக்களுக்கு வீடு வீடாக சென்று அதை துண்டு பிரச்சாரமாக செய்தால் இன்னும் சிறப்பாக தேர்தலுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு ஆலோசனை கூட்டம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். இளைஞரணி சார்பாக ஒரு 6ஆம் தேதி ஒரு கண்டனம் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். 9 அன்று பழவர்காட்டில் ஏற்பாடு செய்திருக்கார் தம்பி லோகேஷ் அவர்கள். அதிலே நீங்கள் சிறப்பாக கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் சிறப்பாக ஒன்றிய கழகமும் கலந்து கொண்டு, மாவட்ட கழகமும் கலந்து கொண்டு, மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வருகிற போது இன்னிலிருந்தே காலத்தில் அதையும் செய்து சிறப்பாக அதை பணியாற்றினால், அதே போன்று இளைஞரணி தம்பிமார்களுக்கு இது போன்ற பொறுப்பில் இருக்கின்ற தோழர்களுக்கும் இளைஞரணி தம்பிமார்களுக்கு பயிற்சி பாசறை கூட்டம் மாவட்ட லெவலில் நம்ம ஒரு பயிற்சி பாசறை கூட்டம் எங்களுக்கெல்லாம் நடத்தின தலைவர் பல பயிற்சி கூட்டத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அப்பெல்லாம் பயிற்சி பாசறை அந்த ட்ரெஸ் தான் இருக்கும். இல்லைன்னா தலைவர் வெளியே அனுப்பிச்சுவார். நான் கூட ஒரு முறை வெளியே அனுப்பிச்சிருக்கேன். அது போல நீங்க அத்தை கொடுத்தீங்கன்னா இல்ல ட்ரெஸ் நீங்க போட அச்சப்பட்டீங்கன்னா தயவுசெய்து அடுத்த கூட்டத்துக்கெல்லாம் நீங்க ட்ரெஸ்ஸோட வர வேண்டும். அது மாவட்ட கழகமும் ஒன்றிய கழகமும் இளைஞரணி தம்பி லோகேஷ் அவர்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்று நாங்கள் அறிவுரை வழங்குகின்றோம். அதே போன்று இளைஞரணி தம்பிமார்கள் சுறுசுறுப்பாக இன்னும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். தேர்தல் வருது, தலைவர் பாருங்க இந்த வயசுல தமிழகத்தில் எப்படி எல்லாம் சுறுசுறுப்பாக பணியாற்றி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உழைக்கிறார். எதுக்காக ஆட்சி அவரு போகாத இடமே கிடையாது. எல்லா இடமும் சொல்வார். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போனாலும் பட்டு தொட்டியெல்லாம் அவர் செய்யாத திட்டங்களும் கிடையாது. அது போன்று நீங்க கிராமத்தில் செய்ய வேண்டும். அப்பதான் நீங்க
ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆக முடியும், ஒரு கவுன்சிலர் ஆக முடியும், ஒரு சேர்மன் ஆக முடியும். பொது வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்டால் தான் சிறப்பாக அது அமையும். ஏதோ நீங்கள் பொறுப்பில் இருக்கின்றீங்க, அது விட்டு விடக்கூடாது. பொறுப்பில் இருந்தாலும் மக்கள் பணியாற்றணும். அந்த கிராமத்துல ஒரு அமைப்பாளர் என்று சொன்னால் நம்முடைய கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் இருக்கும்போது கவுன்சிலர் செய்யவில்லை என்று சொன்னாலும், ஊராட்சி மன்ற கழகம் ஊராட்சி மன்ற தலைவர் செய்யவில்லை என்று சொன்னாலும், கழகத்தினுடைய நண்பர்கள் அதை எடுத்து செய்தால் இன்னும் மக்கள் நம்மளோட ஆதரவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போன்று நீங்கள் நம்முடைய தளபதியுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிட வேண்டும். அதற்கு இளைஞரணி சார்பில் உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டும் என்று சொன்னால், காலை ஒரு 10 மணி அளவில் வல்லூர் மாவட்ட கழகத்தினுடைய அலுவலகத்துக்கு சென்று தம்பி லோகேஷை அழைத்துக் கொண்டு, அது பொருள் உதவியாக இருந்தாலும் சரி, அது வேட்டி சேலையாக இருந்தாலும் சரி, சைக்கிளாக இருந்தாலும் சரி, ஊனமுற்றவர்களுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு சைக்கிளாக இருந்தாலும் சரி, படித்த மாணவர்களுக்கு புக்ஸாக இருந்தாலும் சரி, அதே போன்று நலத்திட்டத்துக்கு என்னென்ன அந்த பொருள் வேணுமோ அதை அதே போன்று விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன பொருள்கள் வேண்டுமோ அதையும் மாவட்ட கழகம் செய்து தரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். இது கூச்சப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். ஏன்னா மாவட்ட கழகம் செய்ய தயாராக இருக்கு. கேட்டால் செய்யக்கூடிய மாவட்ட கழகம். ஆனா நீங்க சொல்லல எனக்கு தெரியாது. அதனால தயவு செய்து அதை புரிந்து கொண்டு நம்ம எழுச்சியாக நடத்தினால்தான் மக்கள் நம்ம மேல ஒரு ஆர்வமாக இருக்கும். அதற்காக தான் ஒரு ஊக்கத்தை உங்களுக்கு நான் இந்த கூட்டத்தில் வாயிலாக தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போன்று நம்முடைய தம்பி லோகேஷ் சிறப்பாக செயல்படுகிறார். அவரோடு இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அதே போன்று அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஒன்றிய வாய்ப்புக்கு நன்றி கூறி இளைஞரணி தம்பி லோகேஷ் அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.